இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். 3/4/2025 இன்று தவக்காலம் 4ஆம் வாரம் வியாழக்கிழமை. கடவுள் மீது நாம் உண்மையான அன்பு கொண்டு அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு நாம் உண்மையான நம்பிக்கை பயணத்திலே பயணிக்க இந்த யூபிலி ஆண்டானது நம்மை அழைக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இறை நம்பிக்கை என்பது நாம் சுவாசிக்கும் மூச்சை போல மிகவும் அடிப்படையாக இருக்கிறது. கடவுள் நமக்கு கொடுத்துள்ள கொடைகளுக்கு நன்றி சொல்லி உண்மை இறைவனை ஏற்றுக்கொண்டு அவர்பால் முழுமன அன்போடு நாம் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த உண்மை இறைவனை மறந்துவிட்டு பாவம் செய்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். எனவே கடவுள் அவர்கள் மீது கோபம் கொள்கிறார். இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு, அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்று மோசையிடம் கடவுளாகிய ஆண்டவர் சொன்ன பொழுது, மோசே கடவுளிடம் அம்மக்களுக்காக பரிந்து பேசி மன்றாடுவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. மோசையுடைய வேண்டுதலால் கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் உண்மை கடவுளை மறந்து பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நமக்கு இரக்கம் காட்டுகிறார். நம்மை இறைவன் பேரன்பு கொண்டு நமக்கு தேவையான நன்மைகளை செய்கிறார் என்பதை உணர்ந்து நாம் என்றும் அவரிடம் பற்றுறுதி கொண்டிருக்க வேண்டும். நாம் கடவுளுடைய அன்பை புறக்கணித்து விட்டு நாம் இறை உறவிலிருந்து நம்மை பிரித்து எடுக்கின்ற இந்த பாவச் செயல்களை நாம் களைந்துவிட வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்களைப் போல நாம் உண்மையான இறைவனை புறக்கணிக்காமல் இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்தது போல நாமும் பாவம் செய்யாமல் உண்மை இறைவனை நம்பி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே கடவுள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நாளுக்கு நாள் வளர வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே இன்றைய நாளிலே இறைவனுடைய இரக்கத்தை நாம் பெற்று நாம் வாழ அழைக்கின்றது. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். எனவே இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு யூதர்களுக்கு உண்மையான நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக தம்மை பற்றிய சான்று என்னவென்று குறிப்பிடுகின்றார். என்னை குறித்து யோவான் சான்று பகர்ந்தார், என்னை குறித்து நான் செய்கின்ற செயல்கள் சான்று பகர்கின்றன, என்னை குறித்து மறைநூலும் சான்று பகர்கின்றது, என்னை குறித்து மோசே சான்று பகர்ந்துள்ளார் என்று இறைமகன் இயேசு வரிசையாக அந்த யூதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி உண்மையிலே தம் மீது நம்பிக்கை கொள்ள அவர்களை அழைக்கின்றார். எனவே இந்த இறை வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு நமக்காக வந்தார், நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பதற்காக நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக உண்மையான அவரிலே நம்பிக்கை கொள்ள அவர் வழியாக அவர் செய்த மீட்புச் செயல்களை, அவர் சொன்ன செய்திகளை, அவர் சொன்ன இறை வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய செயல்களையும் அவருடைய இறை வார்த்தையும் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வதற்கு இறைமகன் இயேசு அழைத்தார். எனவே யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே மீண்டும் மீண்டுமாக இயேசு தம்மை குறித்த சான்றுகளை எடுத்து அவர்களுக்கு கூறுகின்றார். உண்மையான நம்பிக்கை ஏற்படுத்துகின்றதற்கு கடவுள் பல்வேறு முறையாக தம் உண்மை இயல்பை வெளிப்படுத்தி நம்மை தம்முடைய பாதையிலே தம்முடைய வாழ்விலே பங்கெடுக்க அழைப்பு விடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே இயேசுவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே நாளுக்கு நாள் வளர்ந்து விடுதலை, அவர் தருகின்ற விடுதலையை, அவர் தருகின்ற அன்பை, அவர் தருகின்ற மன்னிப்பை, இரக்கத்தை நாம் உணர்ந்து நிறைவான பாதைகளை பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, எங்கள் உள்ளத்தில் நீர் உம்முடைய அன்பையும் அருளையும் கொடுக்கின்றீர். நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டு நாளுக்கு நாள் எங்கள் நம்பிக்கை பயணத்தில் வளரவும்
இறை அருளை பெறவும் உமது அருள் கொடைகளால் நாங்கள் தீமையானவற்றை களைந்து நன்மையானவற்றை செய்து உடைய அன்பு செயல்களை செய்து எங்களுடைய நம்பிக்கை பயணத்தில் நிறைவாக வாழ உமது அருளை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.